உணவுல இரும்பு தட்டுப்பாடு, இரைப்பை சரியா உறிஞ்ச முடியாத நிலைமை, குடல்ல வந்து ஆப்ரேஷன் மற்ற இடங்களால அந்த இரும்பு உறிஞ்சிற பகுதிகள் அகற்றப்பட்டிருந்தா, இப்போ பேரியாட்ரிக் சர்ஜரியிலலாம் அந்த இரும்பு உறிஞ்சிற பகுதியை வந்து பைபாஸ் பண்ணியிருப்பாங்க. அது பட் பெண்களுக்கான மாதவிடாய், பால் கொடுக்கறது, தாய்மை, ப்ரெக்னன்சி, இது இல்லாமல் வந்து மிக மிக முக்கியமான காரணம் பெருங்குடல்ல நம்மள அறியாமே வளர்ற சின்ன சின்ன கட்டிங்க. அதனால தான் மேல் நாட்டுகளில் ஃபீக்கல் அக்கல் பிளட், அதாவது மோஷன்ல கண்ணுக்கு தெரியாம ரத்தம் மறைஞ்சி வருதா அப்படின்றத 50 வயசுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு அரசாங்கமே நீங்க வந்து இதை பண்ணிக்கன்ட்டு அந்த டெஸ்ட்டை வந்து தபால் மூலமாவே அனுப்புறாங்க. எல்லாருக்கும். ஓகே. 50 வயது மேற்பட்டவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து. 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள். ஏன்னா அந்த கட்டியினுடைய வர்ற வாய்ப்பு வந்து 45-50 வயசுல தான் அதிகமாக. அது வரைக்கும் வந்து அந்த அந்த வாய்ப்பு கம்மி. அப்போ ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, அப்படி ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறது வந்து மாச ஹெல்த் செக்அப்ல நல்லது. அப்படி பண்ணலைன்னா கூட ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, அந்த லட்டு சின்னதா இருக்கு, லட்டு உர சின்னதா இருக்கு, அந்த எம்சிவி எம்சிஹெச்ன்ற வேல்யூவை வந்து நீங்க பார்க்கணும். அது வந்து நார்மல் வேல்யூ இருக்கும் 80 to 100. அப்போ 80க்கு கீழே நமக்கு வந்து செல்லு சின்னதாக இருந்ததுனாக்கா நம்ம யோசிக்கணும், ஏன் இது கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம உடம்பு வந்து ஆல்ரெடி இரும்புக்காக இயங்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ அது பேர் அயன் டெஃபிஷியன்சி வித்தவுட் அனிமியா. இன்னும் ஹீமோகுளோபின் குறையல, ஆனால் உள்ளுக்குள்ள வந்து பஞ்சம் நிலவுது, ஆனால் சாப்பாடு வந்துடுது. பட் தினம் பெறாய வேண்டியதா இருக்கு இல்லையா? அதுவே இதுதானே. இப்போ போய் கம்ஃபர்டபுளா எடுத்து சமைக்கிறது என்ன, அதுல என்ன இதுல என்னன்னு கொட்டி தேட்டி எப்படியாவது வந்து பசங்க வயிறு நிறைக்கணுன்ற மாதிரி அந்த அந்த எலும்பு மஜ்ஜை போன் மேரோங்கிற தாய் வந்து நம்ம எல்லா செல்லுங்களுக்கும் ஆக்சிஜன் அனுப்புறதுக்காக தினம் சமைக்குது. அந்த சமையலுக்கு வந்து உகந்த அந்த பொருளை வந்து கொடுக்க வேண்டியது ஓனர் நம்ம கடமை தான். கண்டிப்பா அந்த இரும்பு சத்தை வந்து நம்ம தினம் கொடுக்கணும். அப்படி இரும்பு சத்து கொடுக்காத பட்சத்துல அது உடம்பு இவ்வளவு கஷ்டப்படும். இரும்பு சத்து இழக்கும் பொழுதும் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி பண்ணணும். ஏன்னா இழப்புன்றது அதிகமா இருக்கும்போது அந்த இழப்பை தான் நிறுத்தணும். நீங்க கொடுத்துட்டே இருந்தாலும் பத்தாது. இப்போ ஒரு பெண்மணிக்கு வந்து 2-3 நாள் மாதவிடாய் வருதுன்னாக்கா அது நார்மலான இழப்பு. அதை அவங்க வந்து சாப்பாட்லையும் சப்ளிமெண்ட்லையும் வந்து ஈடுகட்டிடலாம். பட் 10 நாள் வந்து பெரும்போக்கா போகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்க போய் கைனகாலஜிஸ்ட் அதை நிறுத்தணும். ஏன்னா ஒரு டேங்கை வந்து நம்ம எவ்வளவுதான் நம்ம ஃபில்அப் பண்ணாலும் அது லீக்கேஜ் நிறைய இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு 60 வயசுக்கு மேற்பட்ட பெண்மணிக்கு குடல்ல ஒரு சிறு கட்டி இருந்து அது தினம் 4 ml 5 ml கண்ணுக்கு மரம் இழந்துட்டு இருந்தாக்கா நம்ம உணவுனாலேயோ மாத்திரைனாலோ அது ஈடுகட்டுறதை விட அந்த இழப்பு போய் நிறுத்துறது தான் கரெக்ட்.